Hello friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஆலு பாலக் ரெசிபி. இது வந்து சப்பாத்தி நான் ரோட்டி அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். கீரையே பிடிக்காது அப்படின்னா கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா பிடிக்கும். சரி வாங்க டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சூப்பரான ஆலு பாலக் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். பாலக்கீரை வந்துட்டு நான் ஒரு கத்தை எடுத்திருக்கிறேன். இது வந்துட்டு நல்லா இந்த லீவ்ஸ் மட்டும் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பாத்திரத்துல தண்ணி சுட வச்சிருக்கிறேன். இதுல வந்துட்டு கொஞ்சம் ஒரு சிட்டிகை அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. இந்த சர்க்கரை சேர்த்தறதுனால கீரையோட அந்த பச்சை கலர் வந்துட்டு அப்படியே இருக்கும். இப்ப தண்ணி வந்துட்டு சூடாயிடுச்சு. நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிறோம்ல இந்த பாலக்கீரை, அதை வந்துட்டு இந்த தண்ணியில போட்டு நம்ம வேக வைக்க போறோம். இப்ப இது ஒரு 5 நிமிஷம் இந்த தண்ணியில வந்துட்டு வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் இந்த கீரை வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. பாருங்க நல்லா சாஃப்டா வெந்திருக்கும் நேரத்துக்கு கீரை. இப்போ இந்த தண்ணியை வடிகட்டி கீரையை தனியா எடுத்து வச்சிடலாம். நம்ம வேக வச்சு எடுத்த கீரையை நல்லா அந்த தண்ணியை வடிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு வச்சிருக்கேன். இது ஆறுனதும் இதை வந்துட்டு அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட். இப்போ நம்ம வேக வச்ச கீரையை இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க இந்த மாதிரி வேக வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி வச்சிருக்கேன். இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு போடுறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சமா உப்பு, இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த உருளைக்கிழங்குல கலந்துக்க போறோம். இதை இந்த உருளைக்கிழங்குல கலந்துடலாம். நல்லா பெசரி விட்டுருங்க. இந்த உருளைக்கிழங்குல எல்லா பக்கமும் கவர் ஆகிற மாதிரி. இந்த மாதிரி உருளைக்கிழங்குல எல்லா பக்கமும் இந்த நம்ம போட்ட மசாலா அரிசி மாவெல்லாம் படுற மாதிரி கலந்து வச்சிருங்க. ஒரு வடச்சட்டியில கொஞ்சமா எண்ணெய் சுட வச்சிருக்கிறேன். நம்ம கலந்து வச்சிருக்கிறோம்ல இந்த உருளைக்கிழங்கு, இதை வந்துட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்க போறோம். இந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு இந்த எண்ணெயில போட்டுக்கோங்க. கொஞ்சமா போட்டு நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெப் பண்ணாமே நீங்க வெறுமனே வேக வச்ச உருளைக்கிழங்கு வெட்டி கூட அந்த பாலக்குல போடலாம். இது வந்து கொஞ்சம் ஆடட் பிளேவர் கொடுக்கும், கொஞ்சம் டேஸ்டியா இருக்கும். அதுக்காக நான் இதை பண்றேன். இந்த மாதிரி எண்ணெயில எல்லாம் பொரிக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேக வச்ச உருளைக்கிழங்கு நீங்க அப்படியே கூட போட்டுடலாம். இல்ல ஷாலோ ஃப்ரை பண்ணி கூட நீங்க வந்துட்டு போடலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன போதுக்கு நம்ம இதை எடுத்துடலாம். அங்க பார்க்கும்போது அழகா கோல்டன் கலர்ல சூப்பரா இருக்குல்ல. இதை எடுத்து ஒரு பிளேட்ல தனியா வச்சிடலாம். இது மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம பொரிச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கிறேன். நம்ம உருளைக்கிழங்கு பொரிச்ச அந்த எண்ணெயை கொஞ்சமா இதுல விட்டு வச்சிருக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க. சீரகம் பொரியட்டும். நான் வந்துட்டு ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி 2 பச்சை மிளகாய் அதையும் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கேன். சீரகம் வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்திடலாம். இதை வந்துட்டு வதக்கி விடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டும் ஓரளவுக்கு வதங்கிச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதையும் நல்லா பச்சை வாசனை போக இந்த எண்ணெயில வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதக்கியாச்சு. இப்ப இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்திக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி கூடவே நம்ம மசாலா பொடிகளும் சேர்த்திடலாம். அதுவும் சேர்ந்து பச்சை வாசனை போயிடும். கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, இதையும் சேர்த்து இதோட வதக்கி விடுங்க. கொஞ்சமா ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்திக்கலாம். அதுல இதெல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும். இந்த தக்காளி நல்லா மேஷியா குக் ஆகணும். அது வரைக்கும் இதை அப்படியே வேக விடலாம். இந்த மூடி போட்டு நம்ம எப்படி வேக விடலாம். இது வேகட்டும். இப்ப நம்ம தக்காளி மசாலா எல்லாம் போட்டு ஒரு 4-5 நிமிஷம் ஆச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க தக்காளி மசாலா எல்லாம் நல்லா வெந்துருச்சு. தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கரண்டியில நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க தக்காளிய. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிறோம் இல்ல இந்த கீரை பேஸ்ட், அதை வந்துட்டு இதுல சேர்த்திக்கோங்க. மிக்ஸி ஜார்லயே கொஞ்சமா தண்ணி விட்டு அதையும் இதுல சேர்த்திடலாம். இதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம உப்பு ஆல்ரெடி சேர்த்திட்டோம். செக் பண்ணிக்கோங்க உப்பு சரியா இருக்குதான்னு. பத்தலைன்னா நீங்க சேர்த்திக்கலாம். இது கூடவே நான் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், நல்ல கெட்டியான தயிர், ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், புளிப்பு இல்லாம. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி கிரீம் மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இந்த தயிரையும் இது கூட சேர்த்திக்க போறோம். இந்த தயிரையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு கொதி வரட்டும். கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க திக்கா வச்சுக்கலாம். இல்ல கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. இப்ப இதுல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறோம்ல இந்த உருளைக்கிழங்கு, அதை வந்துட்டு இதுல சேர்த்திக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு இதோட சேர்த்து கலந்து விட்டுருங்க. மேல ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கீரை போட்டதுக்கு அப்புறம் மூடி வைக்க வேண்டாம். ஜஸ்ட் இது ஒரு நிமிஷம் இந்த உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறம் வேகட்டும்.
நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துனதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம வந்துட்டு வேக வச்சிருக்கோம். அவ்வளவுதான், நம்மளோட ஆலு பாலக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது வந்துட்டு ஒரு சர்விங் டிஷ் மாத்திருங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போறோம். நம்ம இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டியில நம்ம உருளைக்கிழங்கு பொரிச்சோம்ல, அதுல இருந்தே ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல கொஞ்சமா சீரகம் சேர்த்திக்கோங்க. சீரகம் பொரியட்டும். நான் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 2 பல் பூண்டு இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2 வரமிளகா. சீரகம் பொரியுது. இப்போ இந்த எள்ளு, பூண்டு, வரமிளகா 3ஐயும் சேர்த்திடலாம். பூண்டு ரோஸ்ட் ஆனதுமே அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. இதுக்கு மேல ஜஸ்ட் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர். இப்ப நம்ம இந்த தாளிப்பை வந்துட்டு இந்த பாலக் மேல ஊத்திடுங்க. அவ்வளவுதான், சூப்பரான ஆலு பாலக் அருமையா ரெடி ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல சப்பாத்தி கூட ரொம்ப சூப்பரா இருக்கும். கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.